வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். என்ன ரெசிபினா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கிற ஒரு பொருள் வச்சு ஒரு குலாப் ஜாமுன் பண்ண போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? ரவா குலாப் ஜாமுன் தாங்க. இப்போ இதை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துலாம். நான் பாருங்கள், 1 கப் ரவா எடுத்திருக்கேன், ஒரு 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், அப்புறம் நெய், 1 கப் பால் எடுத்திருக்கேன், ஏலக்காய் இடித்து வச்சது கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போது ரவா குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரவாவை ஒரு வாட்டி மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ ரொம்ப தின்னாக இது கொஞ்சம் நல்லா பொடியாயிடும். அதுக்காக தான் ஒரு வாட்டி மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறோம். பாருங்கள், பொடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பவுடர் பண்ண ரவாவை போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் 20 செகண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா ரவாலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு நெய் நல்லா. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் பால் இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், கெட்டியானனால. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையிலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது அது கொஞ்சம் திக்கானதும் நம்ம அதை வேறு ஒரு சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் சூடாகினதும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மிக்ஸ் பண்ணும்போது கையில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஃபுல்லாக கையில் ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், கையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் மாவு கையில் எடுத்து வச்சு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்ட் ஷேப்பில் எப்படி கரெக்டாக வந்துடுச்சுன்னு பாருங்கள். கையில் எண்ணெய் ஊற்றாமல் செஞ்சிங்கன்னா கையில் ஒட்டிக்கும். கையில் நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு செய்யுங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா மாவுலேயும் பால் உருட்டி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிடலாம். நான் பாருங்கள், 2 கப் தண்ணிக்கு 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியை இதில் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காவை நம்ம முழுசாக ஆட் பண்ணாலும் ஓகே, ஆனால் முழுசாக ஆட் பண்ணால் அதோடய எசன்ஸ் நல்லா இறங்காதுன்றதுனால நான் இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஒவ்வொரு பாலாக இந்த மாதிரி கரண்டியில் வச்சு இப்படி போட்டுடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாமே ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம அதை எடுத்து ஜீராவில் போட்டுடலாம். ஜீராவில் போட்டுட்டு ஒரு 6 to 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் ஜீராவில் ஃபுல்லாக இறங்கும்.
பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ரவா குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளெல்லாம் ஜீரா ஃபுல்லாக இறங்கிடுச்சு. பார்க்கவே நல்லா ஜூஸியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.